டேய் என்னடா ஆச்சு? கல்யாண நாள் அதுவுமா அப்செட்டா இருக்கு. சுரேஷ் அவன் ஆளு கூட எங்கேயும் ஈவினிங் வெளில போகணுன்னு பைக் கேட்கறான். அவன் பைக் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சான். நான் வேற ஈவினிங் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அவன் வெட்டிங் டேக்கு விஷ் பண்ணானா? விடுறான், அவனுக்கு 1008 டென்ஷன் மறந்துருப்பான். பைக் கேட்கறதுக்கு மட்டும் உன் ஞாபகம் கரெக்டா வருமே. அப்படிலாம் யோசிக்காதரா. அதான் என்கிட்ட கார் இருக்கு, எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அவன்கிட்டயும் கார் இருக்குல்ல, கார்ல போனா என்ன, ஒரு நாள் கார்லயே போய்க்கிறேன். அவன்கிட்ட பைக் தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. இதோ இரு, அவனுக்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி என் கஷ்டத்தை சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். டேய் ஒரு நிமிஷம் போனை கூட. இந்தா. என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை, என்னால் பைக் கொடுக்க முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுறேன். டேய் அவ்வளோதான் போ. சுரேஷ் என்கிட்ட பேசவே மாட்டான். அவன் ரிப்ளை அனுப்பிச்சிருக்கான். ஓகே மச்சி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஓலா புக் பண்ணிக்கிறேன். பாத்தியா, அவன் அவ்வளோ யோசிக்கலடா. உன்கிட்ட கேட்டு பார்த்தான், கொடுத்துருந்தா வாங்கியிருப்பான், இல்லைன்னா வேற யார்கிட்ட கேட்டிருப்பான். நீ என்ன பண்ற? நானே ஓலா புக் பண்ணி தரேன்னு அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுரு. எப்பா டேய் போதுண்டா சாமி, முடியாதுங்கிற வார்த்தையை சொல்ல தெரியாதா உனக்கு? முடியாதா அப்படின்னா?